கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அன்பானவர்களே, இங்கே இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும் என்று. தேவனை ஒருவன் எப்படி பிரியப்படுத்த முடியும்? விசுவாசத்தினாலே மட்டும்தான். அதே போல அப்படி விசுவாசிக்கிறவன் எப்படி அவன் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் என்றால் என்னவென்றால் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்படி அவரிடத்தில் நமக்கு பலன் உண்டு. அவர் சொல்லியிருக்கிறார், அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு என்னவென்றால், நிச்சயமாக நான் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த பூமியில நாம் அநேக தோல்விகளையும் அநேக பிரச்சனைகளை சந்தித்து நாம் நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் மத்தியில அவ்வளவு சிறந்ததா இல்லாம இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனாலும் அவர் நித்திய ஜீவனை நிச்சயமா தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் ஒரு நாள் நமக்கு பலன் உண்டு என்று விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். ஆனால் தேவனை பிரியப்படுத்துகிறதில் எல்லாருக்கும் பிடிக்கும். தேவனை எப்படியாவது பிரியப்படுத்தணும்னு எல்லாரும் ஆசைப்படுவார்கள். இந்த விதத்துல இரண்டு விதமான தேவ நம்பிக்கைகள் உண்டு. ஒரு கூட்ட மக்கள் தேவ நம்பிக்கை உள்ளவர்கள் தான். அவர்கள் தேவனை எப்படி நம்புகிறார்கள், எப்படி விசுவாசித்து நடக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, ஏதாகிலும் ஒரு அற்புத கூட்டங்களிலே, ஏதாவது ஒரு நல்ல பெரிய ஊழியக்காரர் வருகிற நல்ல கூட்டங்களிலே கலந்து கொண்டு 4 பேரோடு இணைந்து போகும் பொழுது நிச்சயமாய் நான் அவரிடத்தில் பலனை பெற்றுக் கொள்வேன் என்று எதிர்பார்த்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் என்றால் அவர் நமக்கு பலனை அளிக்கிறார் என்று அவரை தேடுவது. எப்படி தேவனை தேடுகிறார்கள்? 1ஆம் வகுப்பை சார்ந்த தேவ நம்பிக்கையுடைய மனிதர்கள் எப்படி தேடுகிறார்கள் என்றால், அந்த விசேஷமான ஒரு ஜப கூட்டத்துக்கு சென்றால் எனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார் என்று போகிறார்கள். இன்னும் அதே கூட்ட மக்கள், ஒரு நல்ல பெரிய ஊழியக்காரர் வந்திருக்காரு, அவரிடத்தில் ஜபிக்கும்படி நான் சென்றால், அவர் எனக்கு ஜபித்தால் நான் நிச்சயமாய் கர்த்தரிடத்தில் பலனை பெற்றுக் கொள்வேன் என்று எதிர்நோக்கி போய்க் கொண்டிருப்பார்கள். தவறில்லை. ஆனால் கர்த்தரை தேடுகிறவன், அவரை விசுவாசிக்கிறவன், ஒரு கூட்ட மக்கள் தேவ நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்த்து வருகிறோம். சில பேர் நான் சாதித்து விட்டு ஏதாவது பொருத்தனை பண்ணி உபவாசித்து விட்டு எப்படியாவது இதை நான் அவரிடத்தில் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவரை அதுவும் ஒரு விசேஷமான ஒரு இடத்திலே, ஒரு ஊரிலே நடக்கிற அந்த கூட்டத்துக்கே நாடி செல்வார்கள். அங்கே சென்று அதை எப்படியாவது கர்த்தரனுக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு கூட்ட மக்களுடைய நம்பிக்கை. அதை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் கர்த்தரை தேடுகிறவன் எப்படி தேட வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவராயிருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? இரண்டாவது கூட்ட மக்கள் எப்படி கர்த்தரை தேடுகிறார்கள் என்றால், இவர்கள் முன்னாடி நம்ம பார்த்த ஜனங்க மாதிரி இல்லை. முன்னாடி நாம் பார்த்த 1ஆம் வகுப்பை சேர்ந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட தேவ நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால், தேவன் பொதுவானவர், அவர் பொதுவாகவே அவர் நன்மை செய்கிறவர் என்று நினைக்கிறவர்கள். ஆனால் இரண்டாம் கூட்ட விசுவாச மக்கள் எப்படி என்றால், தேவன் பொதுவானவராய் இருந்த போதிலும் எனக்கு அவர் பொதுவானவர் அல்ல, அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார் என்று நினைக்கிறவர்கள். அதுதான் நாம் பார்க்கிறோம். யோவான் புஸ்தகத்திலே 1:12 பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, கடவுள் இவர் பெரிய கடவுள் என்று சொல்லிதான் பழைய ஏற்பாட்டில் அநேகர் அவரை தொழுது கொண்டார்கள். ஆனால் தேவ சித்தத்தை அவர்களால் செய்ய முடியவில்லை. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இன்று நாம் அவரை பார்த்து தேவனே கடவுளே என்று சொல்ல தேவையில்லை. இயேசுவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவன் பொதுவான கடவுள் அல்ல, தகப்பனாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவன் பொதுவானவர் என்று சொல்லி பார்த்து அவரிடத்தில் பலன் கிடைக்கும் என்று விசுவாசிப்பது மத சம்பந்தப்பட்டது. ஆனால் தேவன் பொதுவானவர் அல்ல, அவர் எனக்குரியவர், என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றி காட்டுகிற என் தகப்பன் என்று சொல்லி அவரை நாடி விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் செழிப்படைவான்.
இந்த பூமியிலும் வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ்கிறதற்கும், நல்ல கிறிஸ்துவுக்கேற்ற சாட்சியின் வாழ்க்கை வாழ்கிறதற்கும், தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கும் தேவனை பிரியப்படுத்தினாலே ஒழிய ஒருவனாலும் அவருடைய ராஜ்யத்தில் சேர முடியாது. தேவனை பிரியப்படுத்துவது எப்படி என்றால் விசுவாசத்தினாலதான். அந்த விசுவாசம் ஒரு மதத்துக்கு சார்ந்த ஒரு காரியம் அல்ல. அது வெறும் நம்பிக்கை, மத நம்பிக்கை அது. ஆனால் விசுவாசம் என்பது நிச்சயமாகவே இவர் கடவுளாய் இருந்தாலும் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார் என்று நம்புவதற்கு பேர்தான் விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசத்தினால் மட்டும்தான் தேவனை நம்மளால பிரியப்படுத்த முடியும். அன்பானவர்களே, இன்னும் தேவனை பொதுவான தேவன் என்று நினைத்து விலகி இருக்கிறாயா? இன்று அவரிடத்தில் நெருங்கி வருகிறதற்கு ஒரே வாய்ப்பு இயேசுவை ஏற்றுக்கொள்வது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தேவனுக்கே நாம் பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். அவர் பொதுவான கடவுள் அல்ல, நம்முடைய தகப்பன். இந்த விசுவாசத்தை கொண்டு மட்டும்தான் தேவனை நம்மளால பிரியப்படுத்த முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.